இருக்குது பார்க்கலாம். லுங்கி, அரைக்கால், டவுசர் இதெல்லாம் போட்டுறக்கூடாதான். சரிங்க சார். செருப்பு எங்கள் ஓரமாக வச்சுருங்க. சரி, நேராக விடுங்க. உள்பக்கம் ஓரமாக படியே வச்சு சாக்கு இருக்குது பாருங்க. அங்கே சாக்கு நடுவில் ரெட் கலரில் கிளாத் மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் அதில் நடந்து போகலாம். வாங்க வாங்க. நல்ல வேலை அவர் கிளம்புற இருந்தார். இப்படி நேராக போடுங்கம்மா. செருப்பு வெயிலில் ஒரு மாதிரி ஆகிடும். அதை பார்த்துட்டு வரலான்ட்டா. ஓ, இங்கே 12 மணிக்கெலாம் மூடிடுவாங்களாம். ராமானுஜர் மணி மண்டபத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்தது 12:30க்கு வந்துட்டோம். எங்களுக்காக இந்த ஒரு இதை மட்டும் திறந்து காமிக்கிறதா சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குல்ல? வெளியிலேருந்து ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிக்கலாம். அதுலேயே அப்படியே நடந்து போங்கம்மா. நான் சாக்ஸ் போட்டிருக்கேன். இது பிளாஸ்டிக் வழுக்கும். இல்லை, பிளாஸ்டிக் இப்போ சூடு இல்லை. மேல் பக்கம் கிளாத் இருந்திருக்கு. அது அப்படியே இதாக இருந்திருக்கு. நடந்து ஐம்பொன் ராமானுஜரா எருமாபாளையம் மேலே இருக்கிற சுவாமி சேவிக்க முடியும். மேலே சுவாமி சேவிச்சுக்கோங்க. ரெங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கார். மேலே 5 தலை நாகத்தின் மேலே பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கார். அந்த 5 தலை நாகத்தின் பெயர் ஆதிசேஷன். 5 தலை நாகத்தின் மேலே பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கார். அந்த ஆதிசேஷனுடைய மறு அவதாரம் பகவத் ராமானுஜர். அடுத்து ரெங்கநாயகி தாயார், அடுத்து விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், 12 ஆழ்வார்கள், 7 ஆச்சாரியர். இந்த பக்கம் ராமானுஜருடைய குரு. ஆலவந்தார், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருக்கச்சி நம்பி, திருவரங்க அரைய பெருமாள், பெரிய திருமலை நம்பின்னு 7 ஆச்சாரியர் இந்த பக்கம். இவர் சுவாமி பகவத் ராமானுஜர். ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வார், இன்னும் சிஷ்யர் முதலியாண்டார். உலகத்திலேயே ராமானுஜருக்குன்னு இவ்வளோ பெரிய மணிமண்டபம் மங்கள விமானத்தோடு இருக்கிற ஒரே சன்னதி இது மட்டும்தான். திரேதாயுகத்தில் ராமனாக அவதாரம் பண்ணும்போது லக்ஷ்மணாக அவதாரம் பண்ணார். துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனாக அவதாரம் பண்ணார். இந்த கலியுகத்தில் பகவத் ராமானுஜராக ஸ்ரீபெரும்புதூரில் 1017வது வருஷம் அவதரிச்சிருக்கார். ஒரு மனிதனுடைய ஆயுள் எத்தனை வருஷம்னு தெரியுமா யாருக்காவது? 200 வருஷம்னு சொல்லுவாங்க. 200 வருஷம். நீங்கள் 120 வருஷம். ஒரு மனிதனுடைய முழு ஆயுள் 120 வருஷம். அவர் பிறந்த வருஷம் 1017. 1137ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்கார். ஒரு மனிதனுடைய முழு ஆயுள் 120 வருஷம். அந்த 120 வருஷம் வாழ்ந்திருக்கார் அவர் பகவத் ராமானுஜன். தான் வாழ்ந்த அந்த 120 வருஷம் காலத்தில் ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருப்பதி, மேல்கோட்டை இந்த 4 திவ்யதேசம் கோயில்களுக்கும் சென்று பெருமாள்கிட்ட நிறைய கைங்கரியம்லாம் செய்து பெருமாள்கிட்ட பிரத்யட்சமாக நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியிருக்கார் பகவத் ராமானுஜர். இவருடைய 1000வது ஆண்டுக்காக இங்கே மணிமண்டபம். இந்த கலியுகம் எத்தனை வருஷம்னு யாருக்காவது தெரியுமா? இப்போ நடந்துட்டு இருக்கிறது. இப்போ இங்கிலீஷ் வருஷம் 2025 மட்டும் தெரியும். இந்த கலியுகத்துடைய முழு வருஷம் 4,32,000 வருஷம். 4,32,000 வருஷம் இந்த கலியுகத்துடைய முழு வருஷம். இந்த கலியுகத்துடைய முழு வருஷத்தில் இப்போ எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5126 வருஷம். இந்த 5526 இயர் 4,32 இயர்ஸ் ஆயிருக்கு கலியுகம். முழு கலியுகம். இதில் இப்போ எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னா 5126 வருஷம். இது எல்லாமே உங்களுடைய ஒவ்வொரு வீட்லேயும் கணக்கு இருக்குது. உங்கள் வீட்லேயும் கணக்கு இருக்குது. எங்கே இருக்குது உங்கள் வீட்டில்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காலண்டர் கிழிக்கிறோம் இல்லையா? இந்த காலண்டர் கிழிச்சிட்டு காலண்டர் பின்னாடி பார்த்தோன்னா திருவள்ளுவர் ஆண்டு, கொல்லம் ஆண்டு, பசலி ஆண்டு, ஆங்கில வருடம், கலியுகம்னு சொல்லி போட்டிருக்கோம். அதில் ஆங்கில வருடம் 2025வது வருஷம். கலியுகம் பார்த்தீங்கன்னா 5126 வருஷம்னு போட்டிருக்கோம். அது நம்ம கவனிக்கிறது இல்லை. மேலே பசலி ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு, கொல்லம் ஆண்டு, முஸ்லீம்களுடைய பேர் போட்டு இந்துக்கள், கிறிஸ்துகள் அவங்களுடைய வருஷம் தோன்றி இத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு போட்டுருக்கோம். அதில் கலியுகம் பார்த்தீங்கன்னா 5125 வருஷம் ஆயிருக்கு. இவர் அவதாரம் பண்ணது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கலியுகம் பிறந்தது இல்லையா? 5125 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லையா? கலியுகம் பிறந்து 3வது நாள், அது 23வது நாள் இவருடைய சிரசுக்கு மேலே நம்மாழ்வார் இருக்க. அந்த நம்மாழ்வார் தோன்றியிருக்கார். எங்கே தோன்றியிருக்கார் தெரியுமா? நவதிருப்பதி போயிருக்கீங்களா? திருநெல்வேலியில் திருக்குறுகூரில் நம்மாழ்வார் தோன்றியிருக்கார் பெருமாளுடைய அம்சமாக.
அவர் தோன்றி சிறு குழந்தை பிறந்த உடனே அந்த சிறு குழந்தைய ஒரு 20 நாள் 15 நாளில் ஒரு மாதத்தில் திருக்குறுகூர் ஆதிநாதர் சன்னதியில் அவருடைய அம்மா அப்பா அவங்கள பிரார்த்தனை பண்ணதுனால பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரும்போது கீழே விட்டுட்டு பெருமாளை சேவிக்கிறாங்க. அந்த குழந்தை தானாக தவழ்ந்து போயிட்டு ஒரு புளிய மர பொந்துக்குள்ளே போய் உட்காந்துட்டார். உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் தியானம் பண்ணி ஆரம்பித்த உடனே எத்தனையோ மாதமோ எத்தனையோ நாட்கள் பெருமாளை குறித்து தியானம் பண்ணுறார். பெருமாள் இல்லை, இந்த விஸ்வக்சேனர் இருக்கார் இல்லையா, கதையை வச்சுக்கிட்டு, அந்த கதையை வச்சுக்கிட்டு இருக்க பேர் ஒரு விஸ்வக்சேனர். அவரை தியானம் பண்ணி அவர்கிட்ட ஞான மார்க்கமாக தியானத்திலேயே ஞானத்தை வாங்குறார். ஞானத்தை வாங்கிட்டு பெருமாளை மங்களாசாசனம், அதாவது பெருமாளுக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1000 பாசுரங்களை திருவாய்மொழி அப்படிங்கிறது திருவாய்மொழி பாசுரம். அவருடைய திருவாயிலால் பாடினதுனால அதற்கு திருவாய்மொழி அது பேர். சாமவேதத்தினுடைய மறுசாரமாகவே அவர் திருவாய்மொழியை பாடியிருக்கார். அந்த பாசுரமெல்லாம் பாடி முடித்த உடனே பெருமாள் அவர் எல்லா 12 ஆழ்வார்களுமே 108 திவ்ய தேசங்களுக்கு கோவிலாக ஏறி சென்று தான் பல்லாண்டு சொல்லி எல்லா கோவிலுக்கும் பல மங்களாசாசனம் செஞ்சார். நம்மாழ்வார் மட்டும் எங்கேயும் போகல. தான் இருக்கக்கூடிய புளிய மரத்துக்கு பொந்துக்கு நேரில் எதில் 47 திவ்ய தேசத்துலேருந்து பெருமாள் கருடன் மேலே ஏறி வரிசையில் நின்று பெருமாள்கிட்ட நம்மாழ்வாரே எனக்கு பல்லாண்டு பாசுரம் பாடுங்க, நம்மாழ்வாரே எனக்கு பாசுரம் பாடுங்கன்னு சொல்லி நம்மாழ்வார்கிட்ட வரிசையில் நின்று கேட்டு வாங்கிட்டு போனாலாம். அதனால தான் அவர் பேர் நம்மையே ஆழ்வார், நம்மாழ்வார்னு அவருக்கு பேரும். காரிமாறன் குருகூர் சடகோபன் அப்படின்னு சொல்லி அவருக்கு 7-8 திருநாமங்கள். அவருடைய அவதாரம் முடிஞ்சு அவர் இந்த மறுபடியும் வைகுண்டத்துக்கு அவர் போகிறார். பெருமாளுடைய அவதாரம்னால மறுபடியும் இப்போ வைகுண்டத்துக்கே போகும்பொழுது அவர்கிட்ட இந்த மதுரகவி ஆழ்வார் சிஷ்யர் கேட்குறார், சாமி இந்த மாதிரி நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்களோ, உங்கள் இந்த கலியுகம் படுத்துகிற பாடு தெரியுமே, மோசமாக இருக்குமே, இந்த கலியுகத்துடைய கொடுமை முடியாது, நீங்கள் எப்படி கிளம்புறீங்களோ உங்களுடைய அச்சா விக்கிரகம் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார். அப்போது நம்மளோட சொல்ல நேராக தாமிரபள்ளியிலேருந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு ஜலம் எடுத்துகிட்டு வந்து கோயிலில் பூனையில் சுண்ட காய்ச்சுங்க ஒரு விக்கிரகம் வரும்னு சொல்கிறேன். நம்மாழ்வார் சொன்ன பிரகாரம் இந்த ஊர் ராஜா அந்த மக்கள் எல்லாம் கேட்டுட்டு அந்த தாமிரபரணிலேருந்து ஜலத்தை கொண்டு வந்து கோயிலில் ஒரு சுண்டை காய்ச்சிரா ஜலத்தில் பூனியை, அது வந்து ஒரு விக்கிரகம் வருது. என்ன விக்கிரகம் பார்த்தா அஞ்சலி அஸ்தத்தோட ஒரு விக்கிரகம் வந்தது. சுவாமி நம்மாழ்வார் இப்படிலாம் சேவை சாதிக்கிறார், குரு ஆச்சாரிய சுரூபத்தில் இப்படி நமஸ்காரம் ஆகிட்டு ஒரு விக்கிரகம் வந்திருக்க யார் சுவாமின்றார். அப்போ நம்மளால் சொல்கிறா, இன்னும் 4000 வருஷம் கழித்து ராமானுஜர் அப்படிங்கிற மகான் ஆச்சாரியர் அவதரிக்க போகிறார், அதோட முன்னோட்டமாக தான் உங்களுக்கு எல்லாம் காமிச்சிருக்கேன்னு சொல்கிறார். இப்போ உங்கள் விக்கிரகம் வரலையேன்னு சொல்லி மதுரைக்கு ஆழ்வார் கேட்குறார். மறுபடியும் முதல்ல கொண்டு வந்து காய்ச்சுங்க, மறுபடியும் கொண்டு வந்து காய்ச்சினதுக்கப்புறம் நம்மாழ்வார் ரூபத்தோட சின்ன விக்கிரகமாக ஆழ்வார் திருநகையில் மறுபடியும் நம்மாழ்வாராக அந்த விக்கிரகம் தானாக ஜலத்திலேருந்து கொஞ்சம் சின்ன காய்ச்சனம்லையே பூனிலேருந்து அந்த விக்கிரகம் அந்த பவிஷ்யதாச்சாரியான்னு ராமானுஜருக்கு பேர், நம்மாழ்வார்னு பேர் அந்த ராமானுஜர். இப்போ 5000 வருஷம் ஆயிருக்கு இல்லையா, 5000வது வருஷத்துக்காக இங்கே மணிமண்டபம்னு சொன்னோம் இல்லையா, இவர் வந்து 1017 அவதரிச்சிருக்கார். 2017 1000 வருஷம் இவர். இப்போ கலியுகம் வந்து 5000 வருஷம். நம்மாழ்வார் சொன்னது இன்னும் 4000 வருஷம் கழித்து நம்மாழ்வார் ராமானுஜர் அப்படி தோன்றுவார், அதோட முன்னோட்டம் தான் சொன்னோம் இல்லையா. அது பிரகாரமாக நம்மாழ்வார் சொன்ன பிரகாரம் இவர் 1017 அவதரிச்சிருக்கார். நம்மாழ்வார் கலியுகம் வந்து 5வது நாள் 7வது நாள் அவதரிச்சிருக்கார். இவர் அவதாரத்துக்கு முன்னாடியே நம்மாழ்வார் சொன்னதுனால இவருடைய சிரசுக்கு மேலே நம்மாழ்வார் புளிய மரம், அது கிரீன் கலரில் மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் வந்து புளிய மரம். நம்மாழ்வார் 3 ஆழ்வார், பொய்கை பூத பேயாழ்வார், இந்த லாஸ்ட்டு நம்ம ஆண்டாள் பெரியாழ்வார். நம்மாழ்வாருக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் மதுரகவி ஆழ்வார், தொண்டரடுபுரி, திருமலிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், லாஸ்ட்டு குமுதவல்லி நாச்சியார். இந்த லாஸ்ட்டில் கையில் வீணை வச்சுட்டு திருப்பான் ஆழ்வார் வெளியிருக்கார். மொத்தம் 12 ஆழ்வார்கள். அதுக்கு நேர் எதிரில் இந்த பக்கம் ராமானுஜருடைய 7 ஆச்சாரியர். ராமானுஜருடைய 7 ஆச்சாரியர். இவர் சுவாமி பகவத் ராமானுஜர் 120 வருஷம் பூமியில் வாழ்ந்திருக்கார். தான் வாழ்ந்த காலத்தில் கீழ்ஜன மக்கள், தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட சேரி மக்களை கூட கோயிலுக்குள்ளே அழைத்து தனம் பண்ண வச்சிருக்கார். எங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் மேல்கோட்டை சம்பத்குமார் சன்னதியில். இங்கே காரைக்குடிக்கு பக்கத்தில் ஒரு நாராயணபுரம்னு இருக்குது. திருநாராயணபுரங்கிறது அங்கே தான். இப்படிப்பட்ட அப்படியாக மேல்கோட்டை திருநாராயணபுரம், மைசூர், கர்நாடகா மைசூர் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் மேல்கோட்டை திருநாராயணபுரம்னு இருக்குது. அந்த சன்னதியில் முஸ்லீம்களின் படையெடுப்பின் பொழுது பெருமாள் நாடு கடத்தப்பட்டார். அந்த பெருமாள் ராமானுஜருடைய கனவுல தோன்றி, ராமானுஜரே நான் டெல்லியில் இருக்கேன், அங்கேருந்து என்னை மோச்சனம் செய்து அந்த சன்னதியில் சேர்த்து மறுபடியும் பிரதிஷ்டிருக்கார். ராமானுஜர் இங்கேருந்து டெல்லிக்கு நடந்து போயிருக்கார். 1 நாள் 2 நாளில் 60 நாட்கள். இங்கேருந்து நடந்து போகும்போது அவரோட வயசு எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 89 வயசு. 89 வயசில் இங்கேருந்து டெல்லிக்கு நடந்து போயிருக்கார். தான் வாழ்ந்த காலத்தில் டெல்லியில் நடந்து சென்று டெல்லிக்கு சென்று அடைஞ்சு ராஜாவின் அரண்மனை அடைஞ்சு ராஜாவிட்ட தர்க்கம் பண்ணி தர்க்கத்தில் ஜெயிச்சுட்டு பெருமாளை தான்
தேடி வந்த பெருமாள் கிட்ட கேட்க ராஜாவும் அந்த அரண்மனை இருக்குது எடுத்துக்கோன்னு சொல்கிறார். அந்த அரண்மனை போய் பார்த்தா ராமானுஜர் தேடி வந்த விக்கிரகம் காணும். நான் தேடி வந்த விக்கிரகம் இல்லை ராஜா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராஜா கிட்ட கேட்க ராமானுஜர் ராஜாவின் பக்கத்தில் அந்த மந்திரி சொல்கிறார், ராஜாவின் மகள் தன்னுடைய அறையில் ஒரு பெருமாள் ஒரு விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு விளையாடிட்டு இருக்கா, அந்த பெருமாள் விக்கிரகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்ல ராஜாவும் வேடிக்கையாக ராமானுஜர் ஒரு வார்த்தை சொல்கிறார், சுவாமி இங்கேருந்தே கூப்பிடுங்க, வந்தால் கூட்டிகிட்டு போங்க ஒரு வேடிக்கையாக சொல்கிறார். ராமானுஜர் அப்படியே ஆகட்டும் சுவாமின்னு சொல்லிட்டு இந்த அரண்மனையிலே உட்காந்து பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணி பெருமாளை வாரியில் செல்லப்பிள்ளை வாரியில் செல்லப்பிள்ளைன்னு சொல்லி 3 தடவை அழைக்கிறார். இவருடைய வார்த்தைக்கு பெருமாள் அந்த ராமப்பிரியர்னு பேர், அந்த உற்சவருக்கு ராமப்பிரியர்னு பேர். அந்த பெருமாள் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து ராஜாவுடைய மகள் கட்டிலில் தூங்கியிருந்த பெருமாள் விக்கிரகம் தானாக ஏந்திச்சு நின்று கீழே இறங்கி ஒரு தரித்து ஓடி வந்து ராமானுஜர் மடியில் நின்று மறுபடியும் விக்கிரகம் மாறிட்டார். இதை பார்த்தா ராஜா தான் செய்த தவற்றை உணர்ந்து தன்கிட்ட இந்த பொன்பொருள்லாம் கொடுத்து சொல்லி கொடுத்து பெருமாளுக்கு ஒரு பல்லாக்கு ஒன்று ஏற்பாடு செய்து வழி அனுப்பி வைத்தார். அங்கேருந்து வர்றார், பெருமாளை ஏழை பண்ணிவிட்டு எழுந்தருளை செய்து கொண்டு இந்த மாதிரி மலைப்பிரதேசம் வழியாக வரும்போது திருடர்களை கத்தியை காட்டி மிரட்டான். இதை பாருங்கள் கத்தி அந்த பொன்பொருள்லாம் கொடுங்கன்னு சொல்லி அப்போ மிரட்டும் போது ராமானுஜர் கூட அந்த 4 சிஷ்யர்கள்லாம் அவங்கள வாக்குவாதம் பண்ணி சத்தம் போட்டு அந்த திருடர்களுக்கெல்லாம் விரட்டான். அப்போ விரட்டும்போது அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் கீழ்ஜன மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து கோவில் அந்த திருடர்களை விரட்டிட்டு இந்த கோவில் அந்த ராமானுஜரையும் பெருமாளையும் அந்த மேல்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு எதுகிரி க்ஷேத்திரம்னு மேல்கோட்டை சமஸ்கிருத வடமொழியில் பேர், அந்த எதுகிரி க்ஷேத்திரம் ஊர் எல்லை வரை கொண்டு வந்து விட்டுட்டு நம்மளாம் உத்தரவு வாங்கிக்கணும்னு சொல்கிறார் அந்த கீழ்ஜன தாழ்த்தப்பட்ட மக்கள். அப்போ ராமானுஜர் சொல்கிறார், நம்மளாம் கீழ்ஜன மக்கள் சுவாமி, இந்த கேட்டை தாண்டி உள்ளார வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராமானுஜர் சொல்கிறார், யார் சொன்னால் அதெல்லாம் கிடையாது, நீங்களும் மனிதர் அடியானும் மனிதர் தான் சொல்லி அவர்கள் எல்லாரும் தீர்த்தமாட வச்சு அவரையும் பஞ்சசம்ஸ்காரம் செய்து நீங்கள் இன்று முதல் நீங்கள் எல்லாரும் நாராயண திருக்குலத்தார் அப்படின்னு சொல்லி அவர் பேர் சூட்டி வைஷ்ணவ திருக்குலத்தார் பேர் சூட்டி எல்லாம் அனைவரும் கோயிலுக்குள்ளே அழைத்து அனைவரையும் சமமாக நிற்க வச்சு பெருமாளை தரிசனம் பண்ண வச்சுருக்கார். சமத்துவத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து காட்டியிருக்கார் 950 வருஷங்களுக்கு முன்னாடியே. அப்போவே நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் எதிர்ப்பு அவருக்கு, அத்தனையும் தாண்டி அவர் பெருமாள்கிட்ட சொல்லி அவர் தரிசனம் பண்ண வச்சுருக்கார். அதை முடிச்சுட்டு உள்ளார கோயிலுக்குள்ளார சன்னதியில் அந்த பெருமாள் விக்கிரகத்தை உள்ளார எழுந்தருளை செய்தார். அப்போ எழுந்தருளை செய்யும்போது அந்த ராஜா மகள் பின்தொடர்ந்து ஓடி வந்திருக்கு. அந்த பெருமாளை பிரிஞ்சு தாங்க முடியாமல் இந்த பெருமாளை தன் குழந்தை பக்தா கணவன் காதலனாகவே பாவித்து கொண்டு தன் பெருமாளை விக்கிரகத்தை தன் மார்பிலே வச்சுட்டு அமைச்சிட்டு எங்கே போனாலும் வந்தாலும் அந்த பெருமாளை கீழே விடமாட்டார். மேற்பட்ட பெருமாள் இவர் வாரியில் செல்லப்பிள்ளைன்னு சொல்லி அழைச்ச உடனே பெருமாளை இவருடைய மடியில் வந்து அமர்ந்து இங்கே எழுந்தருளை செய்தா இல்லையா, அந்த பிரிஞ்ச துக்கம் தாங்க முடியாமல் அந்த பெருமாளை பின்தொடர்ந்து வந்து ஓடி வந்திருக்கா. கோயிலுக்குள்ளே வரப்போகிற அந்த முஸ்லீம் ராஜான் மகள் ராமானுஜருக்கு விஷயம் தெரிஞ்சது, இந்த மாதிரி முஸ்லீம் ராஜான் மகள் கோயிலுக்குள்ளே அந்த பெருமாளை தேடி வந்துட்டுருக்கா. வந்தாக்க ராமானுஜர் நினச்சேன், இந்த முஸ்லீம் ராஜான் மகள் கோயிலுக்குள்ளே எல்லாரும் வந்துட்டான்னா இதர தேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ராஜாக்களினால் பெருமாளுக்கு ஏதேனும் தீங்கு நேரமோன்னு வந்து பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். ராமானுஜருடைய பிரார்த்தனையினாலும் பெருமாளுடைய சங்கல்பத்தினாலும் அந்த முஸ்லீம் ராஜான் மகள் ஓடி வந்து அந்த அர்த்த மண்டபத்தினுடைய வாசலை தொட்டு நமஸ்காரம் பண்ணான். ராமானுஜர் தன்னுடைய வலது கையினால் பெருமாளை மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு முஸ்லீம் ராஜான் மகள் மேலே ஸ்பர்ஷம் பட்டவங்க முஸ்லீம் ராஜான் மகளை ஒரு சிறிய தாயாராக மாற்றி அந்த பெருமாளுடைய திருவடியில் அந்த தாயாரை சேர்க்க வச்சிருக்கார். அந்த தாயார் பேர் பிபி நாச்சியார்னு கர்நாடகாவில் பேர், குலுக்க நாச்சியார்னு இந்த ஊரில் பேர். அங்கே ஒரு நாச்சியார் தனி, அங்கே தாயார் பெருமாள் மேலே அது ஒரு பெருமாள் மேலே பக்தி அந்த தனி. இங்கே வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நாச்சியார் அந்த மூலம் ஒரு வேற்று மதத்தினுடைய பெண்ணையும் பெருமாளுடைய திருவடியில் சேர வைத்த பெருமை பகவத் ராமானுஜருக்கு, ஒரு பக்தியாக சேர்த்து வைத்த பெருமை பகவத் ராமானுஜருக்கு. அந்த பெருமாளை வாரியில் செல்லப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்டார் இல்லையா, அவரும் இவருடைய மடியில் வந்து அமர்ந்ததுனால அவருக்கு இவர் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கார். இவருடைய குழந்தையாகவே அந்த பெருமாள் இருக்கார். அந்த பெருமாள் எப்பேற்பட்ட பெருமாள் தெரியுமா, ராமனே ஆராதனை பண்ணியிருக்கார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா 4,32,000 வருஷம் இந்த மாதிரி 4 யுகம், கிரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான வருஷம் இந்த கலியுகம் தான். இந்த கலியுகத்தில் 2 மடங்கு பெருசு துவாபரயுகம். அந்த 2 மடங்கில் இந்த 4,32,000 வருஷம் போட்டோம்னா 3 மடங்கு பெருசு திரேதாயுகம். அதில் இந்த 3 மடங்களை இந்த 4,32,000 வருஷம் போட்டோம்னா 18 லட்சத்து சில வருஷம் தான் கிரேதாயுகம். அந்த கிரேதாயுகத்தில் ஆதிசேஷனாக அந்த ரங்கநாதர் அவதாரம் பண்ணியிருக்கார். பிரம்ம ஆராதனை பண்ணியிருக்கார். பிரம்ம ஆராதனை பண்ணி திரேதாயுகத்தில் ராமராவண யுத்தம் முடிஞ்ச உடனே விபீஷணர் நிறைய சகாயம் பண்ணதுனால விபீஷணருக்கு ராமர் பட்டாபிஷேக நேரத்தில் ராமரும் சீதையும் பேசிக்கிறார். விபீஷணர் நமக்கு நிறைய சகாயம் பண்ணியிருக்கார், அவருக்கு ஏதாவது பரிசு தரணும்னு சொல்லி பேசுகிறார். அப்போ என்ன சகாயம் பண்ணார் விபீஷணர் யார்? ராவனுடைய தம்பி. என்ன சகாயம் பண்ணார்? ராஜாவா மாத்தினார். கும்பகர்ணன்
இந்திரஜித், மேகதூதன் இவங்களை எல்லாரும் என்ன ஆயுதத்தை பிரயோகம் பண்ணால் அவங்கள சம்ஹாரம் செய்யலாம்னு சொல்லி கூடவே இருந்து சொல்லி கொடுத்தது அவங்களுடைய வம்சத்தில் இருந்த விபீஷணர் தான். அவங்களுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும். அதனால் இவர் இல்லைன்னா நமக்கு அந்த ராமராவண யுத்தம் சீக்கிரம் முடிஞ்சிருக்காதுன்னு சொல்லி சீதையிட்ட ராமர் சொல்கிறார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா தங்களுடைய குலதனமான இக்ஷ்வாகு குலதனமான ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையே தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டார். அவர் அயோத்தியிலிருந்து லங்கைக்கு போகும்போது கர்மானுஷ்டானத்துக்காக தென் திருக்காவேரி வட திருக்காவேரி நடுவில் ஒரு தீவு மணல் திட்டு, இன்றைக்கி தான் ஊர், அன்றைக்கெல்லாம் தீவு, அந்த தீவில் மேலே எழுந்தருளை செய்து ஆச்சார அனுஷ்டானம் முடிச்சுட்டு பெருமாளை தூக்கலான்னு பார்த்தா நான் நவர மாட்டேங்கிறார். ஏன் பெருமாள்கிட்ட கேட்டாங்க, நான் காவேரி தாயாருக்கு நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி வரம் கொடுத்துருக்கேன், நீ இலங்கைக்கு போ, நான் தெற்கு திசையை பார்த்து இருக்கிறேன்னு சொல்லி ரங்கநாத பெருமாள் விபீஷணன் அனுப்பிட்டார். இவர் கொடுத்தவொடனே ராமருக்கு பெருமாள் இல்லையே ஆராதனை பண்ணுறதுக்கு, அதனால் பிரம்மாகிட்ட பிரார்த்தனை பண்ணி ராமரே சம்பத்குமாரர் சம்பத் புத்திரர் அப்படிங்கிற பெருமாளை ராமரே பிரத்யட்சமாக பிரம்மாகிட்ட வாங்கியிருக்கார். அந்த பெருமாள் ராமர், லக்ஷ்மணன், பரதர், சத்ருகன, ஹனுமான், சீதா, வால்மீகி, ஜாம்பவான், விஸ்வாமித்திர போன்ற மகான்கள்லாம் ராமாயணத்தில் அந்த பெருமாளை ஆராதனை பண்ணியிருக்கார். துவாபர யுகத்தில் கிருஷ்ணர், ஹனுமான், மகரிஷிகள், ருக்மிணி, சத்யபாமா போன்ற மகான்கள்லாம் துவாபர யுகத்தில் ஆராதனை பண்ணியிருக்கார். இந்த கலியுகத்தில் துர்லபமான இந்த முஸ்லீம்களின் படையெடுப்பின் போது பெருமாள் நாடு கடத்தப்பட்டார். அப்பேற்பட்ட பெருமாளை வாரியில் செல்லப்பிள்ளைன்னு சொல்லி இவர் கூப்பிட்டார் இல்லையா, அந்த பெருமாளை ஒரு மறையில் அமர்ந்ததுனால பெருமாளுக்கு இவர் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கார். அவருக்கு செல்லப்பிள்ளையாகவே இருக்கார். இந்த சந்நிதியில் மேல்கோட்டை சந்நிதியில் 12 வருடம் தங்கி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார். அது ஒரு விஷயம். ராமானுஜருடைய கிருமிகண்ட சோழனுடைய படையெடுப்பு என்பது ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய சூழ்நிலைமையில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து இந்த சேலம் வழியாக, கோயம்புத்தூர் வழியாக, பொள்ளாச்சி வழியாக கர்நாடகா போயிருக்கார். பொள்ளாச்சியிலேருந்து இந்த சேலம் பரியந்தமாக கொங்குநாடு சேர்ந்தது இந்த சேலம் எல்லாமே. ஆனால் இந்த கொங்குநாடு வழியாக ராமானுஜர் சென்றிருக்கார் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு. இவருடைய 1000வது ஆண்டுக்காக மணிமண்டபம். இவர் அந்த மேல்கோட்டை சம்பத்குமார சன்னதியில் 12 வருடம் கைங்கரியம் செஞ்சு பெருமாள்கிட்ட பிரத்யட்சமாக பேசியிருக்கார். அந்த களவு போன பெருமாளையும் சன்னதியில் சேர்த்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் கோவில், காஞ்சிபுரம், திருப்பதி, மேல்கோட்டை இந்த 4 திவ்யதேசம் கோவில்களுக்கும் 4 விதமான சம்பந்தம். அதில் ஒரு சம்பந்தம் இது உங்களுக்கு சொன்னேன். இன்னும் 4-5 சம்பந்தம் இருக்குது. அதனால் இதனுடைய 1000வது ஆண்டுக்காக இங்கே மணிமண்டபத்தை சுற்றி அவர் சென்று இவர் வாழ்ந்த 120 வருஷம் காலத்தில் இந்த 4 திவ்யதேசங்களுக்கும் சென்று கைங்கரியம் செய்த ஞாபகார்த்தமாக ராமானுஜரி மணிமண்டபத்தை சுற்றிலும் 4 திக்கிலும் 4 பெருமாள் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். இன்றைக்கி 6வது ராமானுஜருக்கு சேவிச்சுக்கோங்க எல்லாரும். என்னும் மறையவர் தந்தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவனூர் கூலற்றது குத்தமெல்லாம் பதித்த குணத்திடற்கு அந்நாளற்றது நம் ராமானுசன் தந்த ஞானத்திலே சிவன் மகாபுதரே சிமத்தேசுவை சுந்தாரண்யன் வாசாய பலராமானுஜாய ருக்மிணி மகாபூதபுரே சிமத்தேசுவை கல். ஆமாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கேட்கணும்னு எனக்கு இருந்திருக்கு. சார் இங்கே வாங்க. முதலையாண்டா நான் ஒன்று எடுத்துன்னு வரேன், எடுத்துக்கினே வா. ஒரு குடிமி மாதிரி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதோ இந்த பக்கம் யாரா இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சொல்லும் போது தெரியும். சைடில் ஒருத்தர் தான் இருக்காரு. ஆமாம். ஓ, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளா? இது எவ்வளோ சாமி? இது எவ்வளோ நாள் ஆச்சு சாமி இது கட்டி? 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆச்சு. கும்பாபிஷேகம் பண்ணது 2010 ஆரம்பித்தாங்க. 14 வருஷம் ஆகுது. 14 வருஷம். எருமாபாளையம்னு பேர். ஆச்சாரியர்களாக இவங்களாம். அதெல்லாம் தெரியாதுமா. 4 பக்கமும் அப்போ அந்த லாஸ்ட்டு சொல்லியிருக்காங்களா? ஆமாம், அது 4 பக்கமும் பெருமாள் இருக்கிறதா சொன்னாங்க. நாங்கள் டைம் ஆச்சுனால எல்லாமே மூடிட்டாங்க பாருங்க. மூடிட்டாங்க.
வைப்பாங்க. அவங்களுடைய பற்றுதல் இருக்கிறவங்க அவங்க பேர் அப்படியே வைப்பாங்க. அப்படியே அவங்க இதுலேயே வந்துட்டாங்க பாருங்க. அது ஒரு அவங்களுக்கு ஒரு லக்கு. அவங்க பேர்லேயே கொண்டவங்க அவங்க. இந்த ஓரம்லாம் பெருமாள் கோயிலாம் 4 பக்கமும். இது ஃப்ரண்ட்டில் 2. சூடு தாங்காமல் இருக்கிறதுக்கு கவர் மாதிரி போட்டிருக்காங்க. அதுலேயே ஏறி இறங்க வேண்டியதுதான். மேலே பார்த்தீங்களா, தலைக்கு மேலே ஆதிசேஷன் இருக்கார். இது வந்து வரதராஜன் சந்நிதி. இது மணிமண்டபம், சேவைகள், காலசுரு அந்த பக்கம் அதே மாதிரி இருக்கு. தலை வரலாறு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.